இன்றைக்கு சரி கணக்கீடுன்ற அடிப்படை பேசிக் சரி கணக்கீடுன்ற அடிப்படை பேசிக் பார்க்க போறோம் இன்றைக்கு சரி எந்த ஒரு பாடம் படிச்சாலும் இந்த பாடம் படிக்காட்டி எந்த ஒரு விளக்கம் இருக்கா சரி அப்ப கணக்கீடுன்ற அடிப்படையை நீங்க படிக்காம சரி எந்த பாடம் படிச்சாலும் அது விளங்காது ஸோ முதலாவது நாங்கள் கணக்கீட்டுன்ற அடிப்படை என்ன செய்யணும் படிச்சு கொள்ளணும் முதலாவது விஷயம் சரி இந்த கணக்கீட்டுன்ற அடிப்படை என்னத்துல இருக்குதுன்னு சொன்னால் இந்த இரட்டை பதிவுல தான் இருக்கு சரி கணக்கீடு ரெண்டு இருக்கு ஒன்று முகாமை கணக்கீடு ரெண்டாவது நிதி கணக்கீடு இந்த நிதி கணக்கீடு என்னத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் இந்த இரட்டை பதிவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த நிதி கணக்கீடு சரி இந்த நிதி கணக்கீடுக்கு எந்த ஒரு பாடம் நீங்க படிக்க போறீங்கன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இரட்டை பதிவு படிச்சிருக்க வேண்டும் சரி இந்த இரட்டை பதிவு படிக்க முதல் கணக்கீட்டுல இருக்கின்ற அடிப்படை மூலங்கள் பார்க்கணும் கணக்கீட்டு வகைகள் அதாவது நிதி கூற்றுகளுடைய மூலங்கள் ஒரு 5 விஷயம் இருக்கு சரி முதலாவது சொத்து இரண்டாவது பொறுப்பு மூன்றாவது வருமானம் நாலாவது செலவீனம் அஞ்சாவது உரிமை சரி சொத்து பொறுப்பு வருமானம் செலவீனம் உரிமை இந்த 5ஐயும் வைத்துத்தான் என்ன செய்ய போகணும்னு சொன்னா இந்த நிதி கணக்கீடு படிக்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இதை அடிப்படையாக கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இரட்டை பதிவை உருவாக்க சரி இரட்டை பதிவை பாடமாக்கி செய்யக்கூடாது ஒரு நாள் சரி இரட்டை பதிவு பாடமாக்கி படித்தால் எந்த ஒரு விளக்கமும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க சரி அப்ப இரட்டை பதிவினுடைய அடிப்படை விதியில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வகைப்படுத்த போறோம் சரி சொத்தும் செலவீனமும் தத்துவம் என்னவா இருக்க போறது சொன்னால் பிளஸ் மைனஸ் பொறுப்பு வருமானம் உரிமையாண்மையினுடைய தத்துவம் என்னவா இருக்க போறது சொன்னால் மைனஸ் பிளஸ் அதாவது இந்த தத்துவத்திலிருந்து நீங்க என்ன விளங்கிக் கொள்றீங்கன்னு சொன்னால் அதாவது சொத்துக்கும் செலவீனத்துக்கும் வரவு வச்சீங்க என்று சொன்னால் அதனுடைய மீதி என்னவா இருக்கும் என்று சொன்னால் கூடிக்கொண்டு போகும் மாறி சொத்துக்கும் செலவீனத்துக்கும் நீங்க செலவு வச்சீங்க என்று சொன்னால் அதனுடைய மீதி என்ன செய்யும் என்று சொன்னால் குறைஞ்சு கொண்டு போகும் மாறி பொறுப்பு வருமானம் உரிமையாண்மை பொறுப்பு வருமானம் உரிமையாண்மைக்கு நீங்க செலவு வச்சீங்க என்று சொன்னால் அதனுடைய மீதி என்ன செய்து கொண்டிருக்கும் கூடிக்கொண்டு போகும் மாறி வரவு வச்சீங்க என்று சொன்னால் மாறி வரவு வச்சீங்க என்று சொன்னால் அதனுடைய மீதி என்ன செய்து கொண்டிருந்தார் குறைஞ்சு கொண்டு போகும் சார் இதுதான் கணக்கீட்டினுடைய அடிப்படை இரட்டைப்பதிவு விதி சொத்துக்கும் செலவீனத்துக்கும் வரவு வச்சா மீதி கூடும் செலவு வச்சா மீதி குறை பொறுப்பு வருமானம் உரிமையாண்மை நீங்க செலவு வச்சீங்கன்னு சொன்னால் மீதி என்ன செய்யும் சொன்னால் கூடும் வரவு வச்சா மீதி என்ன செய்யும் சொன்னால் குறை சரி கொஞ்சம் கணக்குகள் சரி தார அது என்ன கணக்கு சொத்தா பொறுப்பா வருமானமா செலவீனமா உரிமையாண்மையான்னு சொல்லி என்ன செய்யும் கொடுத்து அதுக்கு பதிவு என்ன மாதிரி வரவு மீதி செலவு மீதியா சரி என்ன பதிவுன்னு சொல்லி பார்ப்போம் சரி கொஞ்சம் கணக்கு எழுதுற சரி
பாருங்க கொஞ்சம் கணக்கு தந்திருக்கிறேன். சரி, என்ன வகையான கணக்குகள் என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க குறிச்சு கொள்ளுங்க. சரி, முதலாவது பாருங்க விற்பனை. விற்பனை ஒரு என்ன கணக்கு என்று சொன்னால் வருமான கணக்கு. விற்பனை ஒரு வருமான கணக்கு. எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. சரி, அடுத்தது கொள்வனவு. கொள்வனவு ஒரு செலவீன கணக்கு. எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. மின்சாரம் ஒரு என்ன கணக்கு என்று சொன்னால் ஒரு செலவீன கணக்கு, வரவு மீதி. விளம்பரம் ஒரு செலவீன கணக்கு. எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. பெற்றதரகு ஒரு வருமான கணக்கு. எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. அறவிட முடியா கடன் ஒரு செலவீன கணக்கு, வரவு மீதி. பெருமான தேய்வு ஒரு செலவீன கணக்கு. எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. கடன்பட்டோர் ஒரு சொத்து கணக்கு, வரவு மீதி. கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு, எந்த மீதி செலவு மீதி. பாருங்க, இதுல பாருங்க வருமான. விற்பனை ஒரு வருமானம். வருமானம் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. பாருங்க, வருமானம் எந்த மீதியா இருக்கு? செலவு மீதியா இருக்குது. சரி, அடுத்தது பாருங்க கொள்வனவு. கொள்வனவு ஒரு செலவீன கணக்கு. செலவீனங்களை போன எந்த மீதி வரவு மீதியா இருக்கு. இதுதான் ரெட்டப்பதிவுண்ட மீதி. சரி, பாருங்க மின்சாரம். மின்சாரம் ஒரு என்ன கணக்கு என்று சொன்னால் செலவீன கணக்கு. செலவீனங்கள் எப்போ எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. சொத்தும் செலவீனமும் கூடுதென்று சொன்னால் வரவு மீதி. பொறுப்பு வருமானம் உரிமையான கூடுதென்று சொன்னால் செலவு மீதி. சரி, அடுத்தது பெற்றதரகு. பெற்றதரகு ஒரு வருமான கணக்கு. வருமானங்கள் செலவு மீதி. அடுத்தது அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் என்பது ஒரு செலவீன கணக்கு. செலவீனம் கூடுதண்டபடியா அது ஒரு வரவு மீதியா இருக்குது. அடுத்தது பெருமான தேய்வு. பெருமான தேய்வு என்பது ஒரு செலவீனங்கள், செலவீனங்கள் ஒரு வரவு மீதி. கடன்பட்டோர் ஒரு சொத்து, சொத்துக்கள் வரவு மீதி. கடன் கொடுத்தோர் ஒரு பொறுப்பு, பொறுப்புகளை போன எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதியா இருக்க. மேலதிகமா இதை பார்த்து கொள்ளலாம். சார், அடுத்தது காணி. காணி என்பது ஒரு என்ன சொத்து. எந்த மீதி வரவு மீதி. கட்டடம் ஒரு சொத்து, வரவு மீதி. வங்கி கடன் பொறுப்பு, செலவு மீதி. வங்கி கடன் வட்டி. வங்கி கடன், இது வங்கி கடன் வட்டி ஒரு செலவீனம், ஒரு எந்த மீதி என்று சொன்னால் அது சரி வரவு மீதி. பாருங்க, காணி ஒரு சொத்து, சொத்துக்களை போம் எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. கட்டடம் ஒரு சொத்து, சொத்துக்களை போம் எந்த மீதி வரவு மீதி. சொத்து கூடுது என்று சொன்னபடியால் எந்த மீதி வரவு மீதியா இருக்கு. வங்கி கடன், வங்கி கடன் பெற்ற ஒரு பொறுப்பு,
பொறுப்புகள் எப்போ எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. வங்கி கடன் வட்டி ஒரு செலவீனங்கள் அப்போ வரவு மீதி. இது அடிப்படையா நாம பார்க்கிறது. இதுக்கு முரணானது சிலது சரி எல்லாம் குழம்புற விஷயங்கள் ஒரு 5 விஷயம் இருக்குது. மீதிகளோட ஒப்புடைக்க குழம்புற விஷயம் கொஞ்சம் இருக்கு. சரி, முதலாவது உட்திரும்பல், இரண்டாவது வெளித்திரும்பல், மூன்றாவது பட், ஐயக்கடன் ஏற்பாடு, திரண்ட தேதி. எழுத நீங்க என்ன செய்யணுமோ நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. சரி, நோட் பண்ணி வச்சு மேலதிக விளக்கங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப் குழுல நீங்க என்ன செய்யலாம், மேலதிக விளக்கங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரி, மேலதிகமா உங்களுக்கு விளக்கம் தேவைன்னு சொன்னா இந்த பர்சனல் நம்பர் சரி எல்லாத்தையும் இந்த மெசேஞ்சர்ல நீங்க உங்களோட போன் நம்பரை என்ன செய்யலாம் மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எனக்கு நான் என்ன செய்வேன் உங்களோட வாட்ஸ்அப் குழுல என்ன செய்வேன் நினைச்சு கொள்வேன். சரி, பெண் பிள்ளைகளுக்கு புரிம்பா ஆண் பிள்ளைகளுக்கு புரிம்பா என்ன செய்து கொள்ளுங்க உங்களுக்கு குழுவை நான் எப்படி தருவேன். சரி, நீங்க அதனூடாக என்ன செய்யலாம், நீங்க மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இதுக்குள்ள இருக்கிற டைம்ல நீங்க பிளஸ் பண்றதும் மைனஸ் பண்றதும் உங்களோட கையில தான் இருக்கு. சரி சரி, பாருங்க, உட்திரும்பல் என்ன கணக்கு என்று சொன்னாலும் வருமான கணக்கு, வெளித்திரும்பல் என்ன கணக்கு என்று சொன்னால் செலவீன கணக்கு, பற்று உரிமை கணக்கு, ஐயக்கடன் ஏற்பாடு ஒரு சொத்து கணக்கு, திரண்டதேவு ஒரு சொத்து கணக்கு. பாருங்கோ, உட்திரும்பல் ஒரு வருமான கணக்கு. ஆனா உட்திரும்பல் எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. வெளித்திரும்பல் ஒரு செலவீன கணக்கு. ஆனால் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. பற்று ஒரு உரிமை கணக்கு. உரிமை எப்போ ஆனால் எந்த மீதி செலவு மீதி. ஆனால் பற்று ஒரு வரவு மீதி. ஐயக்கடன் ஏற்பாடு ஒரு சொத்து கணக்கு. ஆனால் செலவு மீதி. திரண்டதேவு ஒரு சொத்து கணக்கு. ஆனால் செலவு மீதி. அது ஏனென்றால் உட்திரும்பல் ஒரு வருமான கணக்கு. உட்திரும்பல் நான் என்னத்துல இருந்து மைனஸ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா விற்பனையில இருந்து என்ன காட்டுறேன்னா மைனஸ் பண்ணி காட்டுறேன். சரி, பாருங்க, வருமானத்தை கூட்டுதென்றால் செலவு மீதி. வருமானத்தை குறைக்குதென்று சொன்னால் அது வரவு மீதியா இருக்கு. சரி, வருமானத்தை உட்திரும்பல் என்ன செய்யுது என்று சொன்னால் குறைக்குது. வருமானத்தை உட்திரும்பல் குறைக்குதென்றபடியால் உட்திரும்பல் வரவு மீதி. ஆனால் வருமான கணக்கு. உட்திரும்பல் ஒரு வருமான கணக்கு. வருமானங்கள் செலவு மீதி. வருமானம் கூடுதென்றால்தான் செலவு மீதி. உட்திரும்பல் செஞ்சால் வருமானம் என்ன செய்யும் என்று சொன்னால் குறையும். வருமானம் குறைது என்று சொன்னால் எந்த மீதியா இருக்கும் என்று சொன்னால் வரவு மீதியா இருக்கும். இரண்டாவது வெளித்திரும்பல். வெளித்திரும்பல் ஒரு செலவீன கணக்கு. செலவீனங்கள் வரவு மீதி என்று சொன்ன வெளித்திரும்பலை நான் கொள்வனவுல இருந்து என்ன செய்து காட்டுறேன்னா மைனஸ் பண்ணி காட்டுறேன். அதாவது செலவீனத்தை என்ன செய்யுது என்று சொன்னால் குறைக்குது. செலவீனத்தை குறைக்குதண்டபடியா அது எந்த மீதி செலவு மீதி. செலவீனம் கூடுதண்டால் வரவு மீதி. செலவீனம் குறைதண்டா எந்த மீதி செலவு மீதியா இருக்கு.
அப்ப வெளித்திரும்பல் ஒரு செலவீன கணக்கு. செலவீனங்கள் கூடுது என்று சொன்னா வரவு மீதி. வெளித்திரும்பல் செலவீனத்தை என்ன செய்து காட்டுது என்று சொன்னால் மைனஸ் பண்ணி காட்டு. மைனஸ் பண்ணி குறைச்சு காட்டுபடியால் வெளித்திரும்பல் என்ன கணக்கு என்று சொன்னால் ஒரு செலவீன கணக்கு. ஆனால் செலவு மீது. அடுத்தது பற்று. பற்று உரிமை கணக்கு. பற்று என்ன செய்யும் என்று சொன்னால் உரிமையை குறைக்கும். சரி, பற்று சொல்றது உரிமையாளர் என்ன செய்யறது, தஞ்ச தேவைக்காக நிறுவனத்திலிருந்து என்ன செய்து கொள்றது, எடுத்துக்கொள்றதுதான் பற்று. நான் நிறுவனத்தில் பற்று செய்ய இந்த உரிமை என்ன செய்ய போகுது, குறைய போகுது. உரிமை கூடுதென்றால் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. உரிமை குறைதென்றால் எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. சரி, அதான் உரிமை பற்று உரிமை கணக்கு வரவு மீதி. அடுத்தது ஐயக்கடன் ஏற்பாடு. ஐயக்கடன் ஏற்பாடு ஒரு என்ன கணக்கு என்று சொன்னால் சொத்து கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாடு என்ன மைனஸ் பண்ணி காட்டணும், கடன் பட்டம். கடன் பட்டம்ன்றது ஒரு சொத்து, நிறுவனத்துக்கு சொத்து. அப்ப ஐயக்கடன் ஏற்பாடு சொத்துல, அதாவது கடன் பட்டம் என்ன செய்யறாருன்னா மைனஸ் பண்ணி காட்டணும். அப்ப சொத்தை என்ன செய்கிறது, குறைக்குது. சொத்தை குறைக்குதுன்றபடியா எந்த மீதி என்று சொன்னால் செலவு. கடந்த கால பாசிபிள் அடிக்கடி வாரம். சரி, கடந்த கால வினாத்தாள்கள்ல சட்டங்களில கேட்கிறோம். சரி, அடுத்தது திரண்ட தேய்வு. திரண்ட தேய்வு ஒரு என்ன கணக்கு என்று சொன்னால் சொத்து கணக்கு. திரண்ட தேய்வு என்பது பிரமாண தேய்வுகளுடைய கூட்டு. சரி, அப்ப சொத்துல இருந்து என்ன செய்யறாருன்னா ஐந்தொகையில என்ன செய்யறான், சொத்துல இருந்து மைனஸ் பண்ணி காட்டுறான், கழிச்சு காட்டுறான். சொத்து வரவு மீறி சொத்துல இருந்து மைனஸ் பண்ணி குறைச்சு காட்டுபடியால் திரண்ட தேய்வு எந்த மீதியா காட்டுவார் என்று சொன்னால் செலவு மீதியா காட்டு. சரி, இது கட்டாயம் நீங்க நோட் பண்ணி வச்சு படிச்சுதான் நமக்கு. சரி, கட்டாயம் நீங்க நோட் பண்ணி வச்சு படிச்சு கொள்ளலாம். சரி, அடுத்தது பெற்ற கழிவு. கொடுத்த கழிவு. சரி, கழிவு ரெண்டு வகைப்படும். கழிவு ரெண்டு வகைப்படும். ஒன்று காசு கழிவு, இரண்டாவது வியாபார கழிவு. இந்த வியாபார கழிவு என்ன செய்யணும்னு சொன்னா பதிவுகள் இடம்பெற மாட்டான். இப்ப நாங்க போய் உடுப்பு கடையில ஒரு ஷர்ட் ஒன்று போய் வாங்குறோம். சரி, அவன் சொல்றான் 1000 ரூபான்னு சொல்றான். நாங்க இல்ல இல்ல என்று சொல்லி 800 ரூபாய்க்கு என்ன செய்யறோம், அந்த ஷர்ட்டை வாங்குறோம். அந்த 200 ரூபாய்க்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கணக்கீடுகள்ல பதிவுகள் செய்ய மாட்டேன். ஷர்ட் இருப்புகளா இருக்கலாம், அது பழக்கத்துக்கான சொன்னான் ஷர்ட். சரி, இருப்புகளா இருக்கு. அப்ப நான் பதிவுகள் என்ன 1000க்கு பதிவு நான் பதிவு போட மாட்டேன், 800க்கு தான் பதிவு போடுவேன். ஆனால் அதுல வார 200 ரூபாய்க்கு என்ன செய்ய மாட்டேன், பதிவுகள் போட மாட்டேன். அடுத்தது இந்த காசு கழிவு. காசு கழிவு ரெண்டு வகைப்படும். ஒன்று பெற்ற கழிவு, அடுத்தது கொடுத்த கழிவு. இந்த பெற்ற கழிவு என்பது யார்கிட்ட இருந்து வருது என்று சொன்னால் கடன் கொடுத்தோர்கிட்ட இருந்து வருது. இந்த கொடுத்த கழிவு யாருக்கு வழங்குறேன் என்று சொன்னால் கடன் பட்டோருக்கு வழங்குறது. பெற்ற கழிவு
எனக்கு என்ன ஒரு என்று சொன்னால் பெற்றிருந்தான கழிவு ஒரு வருமான கணக்கு. கொடுத்த கழிவு நான் வழங்குறன் கடன்பட்டோருக்கு என்ன கழிவு என்னன்னு சொன்னால் ஒரு செலவீனம். என்ன சந்தர்ப்பத்துல நான் இந்த கழிவை என்ன செய்யறேன்னு சொன்னால் பெற்றுக்கொள்றேன்னு சொன்னால், இப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னால் 1000 ரூபாவுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் பொருளை போய் வாங்குறேன். அப்ப கடன் கொடுத்தவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் உங்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை அறவுறதுக்காண்டி என்ன செய்வாருன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க அந்த பணத்தை திருப்பி தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் 50 ரூபாய் கழிவு தான். அப்ப 50 ரூபாய் நீங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தர வேண்டிய அவசியம் இல்லை. யார்? நான் என்பது யார்? நிறுவனத்தை குறிக்கின்றது. நிறுவனத்தை குறிக்குது. அப்ப நிறுவனத்துக்கு அந்த 50 என்பது ஒரு வருமானம். வருமானங்கள் செலவு மாறி என்னட்ட ஒரு ஆள் வந்து 1000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கியிருப்போம். நான் சொல்றேன் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எனக்கு அதுக்குரிய பணத்தை திருப்பி தந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க எனக்கு 1000 ரூபாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, 950 ரூபாய் தந்தீங்கன்னு சொன்னா சொல்லுவோம். அப்ப அந்த 50 ரூபாய் என்பது என்ன எனக்கு தரமாட்டான். அப்ப எனக்கு தரமாட்டான்னு சொன்னால் அது எனக்கு என்ன ஒரு செலவீனமா இருக்க போகுது. சரி, பெற்ற கழிவு ஏனிய வருமானத்துக்கு கொண்டே காட்டுவேன், கொடுத்த கழிவு உங்களோட விநியோகிக்கிறதுக்கு கொண்டே காட்டுவேன். ஓகே, அடிப்படை பேசிக். சரி, அடிப்படை பேசிக் சொத்து பொறுப்பு வருமானம் செலவீனம் உரிமையாண்மைகள். சரி, எப்படி இரட்டை பதிவை உருவாக்குறோம்? சில பேர் பெரும்பாலும் இடையிடைக்க வார மாணவர்கள் எப்படின்னு சொன்னா இரட்டை பதிவே தெரியாது, ஆனா மிச்ச பாடங்கள் என்ன செய்து கொண்டு போறோம். நீங்க யார்கிட்ட படிச்சாலும் இரட்டை பதிவு செம்மையாக்கள் படிக்காம நீங்க எந்த ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நீங்க என்ன செய்யாது படிச்சாலும் அந்த பாடம் விளங்கவே மாட்டோம். ஏன்னு சொன்னால் கணக்கீட்டினுடைய அடிப்படைகள், இந்த அடிப்படைகள் விளங்காட்டி நீங்க என்ன செய்யலாது எந்த பாடத்திலையும் செய்யலாம். நிதி கணக்கீடு பெரும்பாலும் இரட்டை பதிவுக்கு அமைவத்தான் உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த இரட்டை பதிவு இதுக்கு புறவாக அடிப்படை செம்மையாக்கல், அடிப்படை பேசிக் செம்மையாக்கல் என்ன செய்யலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க படிச்சுட்டு தான் மிச்சம் எல்லா பாடம் என்ன செய்யலாம் படிக்கலாம். அப்ப நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் முதலாவது இரட்டை பதிவும் செம்மையாக்களையும் படிப்பிச்சு வர்றேன். மேலோட்டமா படிப்பிச்சு வர்றதுக்கு ஆழமா படிக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. இதுல நான் மேலோட்டமா உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கங்கள் வந்து போதும். சரிதா? சரி, இதை முடிய நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கடந்த கால வினாத்தாள்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அழகு ரீதியா என்ன செய்து வருவேன் பயிற்சி செய்து வருவேன். சரி, சில பாடங்கள் கடந்த கால வினாத்தாள்கள் செய்யலாது. சரி, அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு மொடல் பேப்பர்ஸ் என்ன செய்யணும் PDF ஃபைல்ல அனுப்புவோம். சரி, வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டு விடுவேன். சரி, அதை என்ன செய்து கொள்ளுங்க, நீங்க எழுதி செய்து கொள்ளுங்க. புரண்டர் இருக்கக்கூடிய வசதி பக்கத்துல இருந்தேன்னு சொன்னாங்க, இப்ப இப்போதைக்கு இருக்கா? சரி, உங்களுக்கு இருந்தேன்னு சொன்னா புரண்டர் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். சரி, மேலதிகமான மாணவர்கள் யாரும் முனைந்து கொள்ள விரும்பினா நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஊடாக இணைஞ்சு கொள்ளலாம். சரி, எனக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் எந்த நம்பருக்கு நீங்க உங்களோட நம்பரை சென்ட் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஞ்சர்ல நீங்க என்ன செய்யுங்க மெசேஜாவது போட்டு விடும். உங்களுக்கு மேலதிக விளக்கங்கள் சம்பந்தமான இந்த பாடம் இல்ல, நீங்க எந்த பாடம் சம்பந்தமான விளக்கங்களும் என்ன செய்து கொள்ளலாம் கேட்டு கொள்ளலாம். சரி, உங்களுக்கான பயிற்சிகள் அதெல்லாம் தருது, தேவையானதை செய்து கொள்ளலாம், கட்டாயமானது அல்ல. தேவைன்னா படிச்சு கொள்ளலாம். இந்த டைமை நீங்க பிளஸ் பண்றது மைனஸ் பண்றது உங்களோட கையில தான் இருக்குது. சரி சரி இனி பாருங்க, இரட்டை பதிவு உருவாக்குகின்ற முறைகள். இரட்டை பதிவு உருவாக்குகின்ற முறைகள்
பாருங்க முதலாவது பாருங்க ஒவ்வொன்றா சொல்லி சொல்லிக்கிட்டு போறோம். சரி, விற்பனை. விற்பனை வந்து பொதுவா சொல்லிட்டான்னு சொன்னால் அது காசு விற்பனையாக இருக்கு. சரி, விற்பனை எனக்கு என்ன ஒரு சொல்லுதுனால் வருமானம். அப்ப வருமானங்கள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. வருமானம் விற்பனை செய்தால் வருமானம் என்ன செய்யும்? கூடும். அப்ப விற்பனை கணக்கு செலவு. விற்பனை கணக்கு செலவு. வித்தா எனக்கு என்ன செய்ய போகுது? காசு வரப்போகுது. அதாவது காசு என்பது ஒரு சொத்து. சொத்துக்கள் கூடுதென்று சொன்னால் எந்த மீதியா இருக்கும்? வரவு மீதியா இருக்கும். அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. நீங்க ஒரு நாளும் இரட்டை பதிவை என்ன செய்யாதீங்க? பாடமாக்கி செய்யாதீங்க. இரட்டை பதிவு விற்பனை ஒரு வருமானம். விற்பனை செஞ்சால் வருமானம் கூடும். வருமானம் கூடுதென்று சொன்னால் எந்த மீதி? செலவு. சரி, பாருங்க காசு கட்டு வித்தால் காசு வரும். காசு வந்தால் சொத்து. காசு என்பது ஒரு சொத்து. சொத்து காசு கூடினால் எந்த மீதி? வரவு மீதி. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. விற்பனை கணக்கு. சரிதான். இது இவ்வளவு விளக்கங்கள் தேவையான்னு கேட்பீங்க. இதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் தேவையான்னு சொல்லி கேட்பீங்க. ஆனா கணக்கீடு என்பது விளக்கங்கள் தான். ஒரு நாளும் பாடமாக்கி செய்ய இயலாது. நீங்க கணக்கீட பாடமாக்கி செய்ய வழிக்கிறீங்கன்னு சொன்னால் எஸ்க்கு மிஞ்சி தாண்டதே கஷ்டம். எஸ் வாரதே கஷ்டம். சரி, கடைசி நீங்க எல்லா பாடம் தெரியும் சப்பினாலும் சி. இந்த எஸ்ஓ சிக்கு மேலேயோ நீங்க என்ன செய்ய இயலாது? பெறுபேறுகளை எடுத்துக்கொள்ள இயலாது. கணக்கீட முதலாவது விளங்கி படிங்க. பிறகு உங்களோட ஷார்ட் மெத்தடுகளை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். சரி, அப்ப காசு விற்பனை ஓகே. ரெண்டாவது கடன் விற்பனை. காசோ கடனோ எனக்கு விற்பனை என்பது ஒரு வருமானம். வருமானம் தான். வருமானங்கள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. அப்ப விற்பனை கணக்கு செலவு. கடன் விற்பனை யாருக்கு விற்க போறோம் சொன்னால் கடன் பட்டோர். கடன் பட்டோர் எனக்கு காசு தரேன். கடன் பட்டோர் என்பவர் சொத்து. சொத்து கூடுதென்று சொன்னார் தரவு மீதி. சரி, அப்ப கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரும். விற்பனை கடன் விற்பனையோ காசு விற்பனையோ எனக்கு விற்பனை ஒரு வருமானம். வருமானம் தான். அது காசா வித்தான்னு சொன்னால கடனுக்கு வித்தான்னு சொன்னால விற்பனை ஒரு வருமானம். வருமானம் தான். சரி, விற்பனை வருமானம். வருமானங்கள் எப்பவும் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. சரி, அப்ப யாருக்கு வித்தனால் என்று சொன்னால் கடனுக்கு வித்தது. கடனுக்கு வித்தால் யார் என்று சொல்லுவார் சொன்னால் கடன் பட்டோர். எனக்கு வந்து கடனுக்கு திங்ஸ் வாங்கினான்னு சொன்னார் அவனை யார் என்று சொல்லுவார் சொன்னார் கடன் பட்டோர் என்று சொல்லு. அப்ப கடன் பட்டோம் கட்டுப்பாட்டு கணக்கு வராது. விற்பனை கணக்கு. சரி, அடுத்து கடன் கொள்வனவு காசு கொள்வனவு. காசுக்கு கொள்வனவு செஞ்சால் பாருங்க கொள்வனவு என்பது ஒரு செலவீனம். செலவீனங்கள் எந்த மீதி? கொள்வனவு செஞ்சா செலவீனம் என்ன செய்யும்? கூட போது. கூடுதண்டபடியா எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. கொள்வனவு கணக்கு வரவு.
கொள்வனவு செஞ்சா காசு என்ன செய்ய போகுது, வெளியில போகுது. காசு வெளியில போகுதுன்றபடியால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்ன, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரி, அடுத்தது கடன் கொள்வனவு. கடனுக்கு கொள்வனவு செஞ்சான, காசுக்கு கொள்வனவு செஞ்சான, கொள்வனவு ஒரு செலவீனம், செலவீனம் தான். அப்ப கொள்வனவு கணக்கு என்ன வரும், வரவு. கொள்வனவு கணக்கு வரவு. யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பேன் நான், கடன் கொடுத்தோர்கிட்ட இருந்து. கடன் கொடுத்தோர் நிறுவனத்துக்கு யார் என்று சொன்னால் ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்பு. சரி, பொறுப்புகள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. சரி, அப்ப கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு. சரி, கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரி, அடுத்தது அடிப்படை பேசிக்க நான் என்ன செய்யறேன், சிலவா சொல்லித்தாரேன். சரி, மிச்சம் எல்லாத்தையும் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன், கரெக்ஷன் பார்த்து கொண்டா போகும். ஏன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் பேட்ச். சரி, எக்ஸாம் பேட்ச் மட்டும் இல்ல. சரி, எக்ஸாம் பேட்ச் மட்டும் இல்ல, எக்ஸாம் பேட்ச் 2020ஆம் ஆண்டு பேட்ச். சரி, 2021ஆம் ஆண்டு பேட்ச்காரர் கூட நீங்க என்ன செய்யலாம், இதை படிச்சு கொள்ளலாம். சரி, விஷயம் மாதிரி படிச்சு கொள்ளலாம். 2022ஆம் ஆண்டு பேட்ச். சரி, உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், பேசிக் படிச்சு கொண்டு வரலாம். தாண்டி படிப்பிச்சாச்சு 2022ஆம் ஆண்டு பட்ஜெட் இதெல்லாம் படிப்பிச்சு. அவர்கள் கூட என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா மீட்ட வகுப்புகளை படித்து பார்த்து கொள்ளலாம். சரி, உங்களுக்கு என்ன சிலபஸ் போகல, மிச்சம் 2 பட்ஜெட் 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு பட்ஜெட் நீங்க என்ன செய்யலாம், திருப்பி பார்த்து கொண்டு இருக்காரு. நான் பெரும்பாலும் இது யாருக்கான நோக்கம்னு சொன்னா எக்ஸாம் பட்ஜெட்காரது தான் பிரதானமான நோக்கமா இருக்கு. 2020ஆம் ஆண்டு பட்ஜெட் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னா பிரதானமா நான் ரிவிஷன் செய்து கொண்டு, அடிப்படையில இருந்து ரிவிஷன் செய்து கொண்டு போகும். அடிப்படை படிப்பிக்காம போய் ரிவிஷன் செய்யறதுன்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரியா? சரி, பாருங்க. அடுத்தது பெற்ற கழிவு, கொடுத்த கழிவு. சரி, பாருங்க. பெற்ற கழிவு ஒரு என்ன கணக்கு சொன்னால் வருமான கணக்கு. வருமானங்கள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. அப்ப பெற்ற கழிவு கணக்கு என்ன, செலவு மீதி. விளங்குங்க, ரெட்டப்பதிவுன்றது பாடமாக்குற ஒரு விஷயம் இல்லை. அந்த அடிப்படை தத்துவத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாது, ரெட்டப்பதிவை உருவாக்குறது. கடைசி வந்து பாடமாக்கி செய்யாங்க. பாடமாக்கி செய்யுங்கன்னு சொன்னா அக்கௌண்டிங்ன்றது நோட்ஸ் மாதிரி போயிடும். விளங்கி படிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கம் கேட்டு கேட்டு படிச்சு கொள்ளுங்க. அக்கௌண்டிங் தெரிஞ்ச பாட்டுக்கு. சரி, பாருங்க. பெற்ற கழிவு. பெற்ற கழிவு ஒரு வருமானம், வருமானங்கள் செலவு. நீங்க இப்ப விளங்கி செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா பெற்ற கழிவு செலவு மீது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், பிராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, பெற்ற கழிவு என்பது செலவு மீதி. யார்கிட்ட இருந்து பெற்ற கழிவு வாங்கணும், கடன் கொடுத்தோர்கிட்ட இருந்து. அப்ப கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு என்ன, அடுத்தது கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு என்ன, ஒரு செலவீனம். செலவீனங்கள் எந்த மீதி, வரவு மீதி. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு. யாருக்கு நான் கொடுத்த கழிவு வழங்குவேன், எல்லாம் பண்ண போறோம். யாருக்கு வழங்க போறோம்னு சொன்னால் கடன் பட்டோன். கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு. சரி,
அடுத்தது பாருங்க, அடுத்த இரட்டை பதிவை பாருங்க. அறவிட முடியாக்கள். சரி, அடுத்தது மின்சாரம், ஒரு விளம்பரம். பாருங்க, அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் என்று சொன்னால் இப்ப என்னட்ட இருந்து கடனுக்கு வாங்கினவர் என்ன செய்கிறார் சொன்னா நிதி ரீதியா முறிவடைகிறார். அப்ப அறவிட முடியாது, அவர்கிட்ட நான் வித்த பொருளுக்கான காசை நான் என்ன செய்யலாம்னு சொன்னா அறவிட முடியாத சந்தர்ப்பத்தை உருவாக்குது. அப்ப அறவிட முடியா கடன் என்பது என்ன வரும்னு சொன்னால் ஒரு செலவீனம். செலவீனங்கள் எந்த மீதி என்று சொன்னால் சொத்தும் செலவீனம் கூடுதல் மீதி பல மீதி. அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு வரவு யாரு எனக்கு தரையிலாக போகுது? கடன் பட்டோன். அப்ப கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு. அடுத்தது மின்சாரம். மின்சாரம் என்பது ஒரு செலவீனம். மின்சாரம் செலவீனம் என்று சொன்னால் எந்த மீன்? தரவு. அப்ப மின்சாரம் மின்சார கணக்கு வரவு. அது மின்சாரம் என்பது மின்சாரம் செலுத்துறதை நான் குறிப்பிட்டு போட்டுக்கிறேன். சரியா? தனிப்பட்ட மின்சாரம் இல்ல, மின்சாரம் நிதியாண்டுக்குரியதோ செலுத்த வேண்டியதோ அல்ல. அது மின்சாரம் விளம்பரம் என்பது என்னத்தை குறிக்கிறோம் அதை விளங்கிக் கொள்ளுவோம். நான் ஷார்ட்டா படிச்சு கொண்டு போறேன். சரி, மின்சாரம் விளம்பரம் என்பது நிதியாண்டுக்கு செலுத்தினதை குறிக்கும். சரி, செலுத்தினா மின்சாரம் செலுத்தினா மின்சார கணக்கு வரவு. காசு என்ன செய்யுது? சொத்து குறை. சொத்து குறை. சொத்து குறை என்ன மீன்? மீன். அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு தரும். காசு கட்டுப்பாட்டு கணக்கு தரும். அடுத்தது விளம்பரம். விளம்பரம் அதேதான். விளம்பரம் என்பது செலவீனம். செலவீனங்கள் எந்த மீன்? வரவு மீதி. விளம்பரம் செலுத்தினா விளம்பர கணக்கு வரவு. நாம் போய் விளம்பரத்தை செலுத்தினோம்னு சொன்னா காசு என்ன செய்ய போகுது? வெளியில போக போகுது. அப்ப சொத்து என்ன செய்யுது? குறையுது. சொத்து குறையுதுன்னு சொன்னா எந்த மீதி? செலவு மீதி. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு எந்த மீதி? செலவு மீதியா இருக்க போகுது. சரி, அடுத்தது காணி கொள்வனவு. பெற்ற தரகு. பெற்ற கழிவல்ல, பெற்ற தரகு. சரி, பாருங்க, காணி கொள்வனவு. நான் காணி வாங்குறேன். காணி என்பது ஒரு சொத்து. சொத்து கூடுதல் சொன்னால் எந்த மீதி? வரவு மீதி. அப்ப காணி கணக்கு என்ன? காணி கணக்கு வரவு. என்னத்தை அடிப்படையா வாங்கி இருப்ப? காசை கொடுத்துத்தான் என்ன செய்திருப்ப? காணியை வாங்கி இருப்ப. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்ன? காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காணி வாங்கி காசு கொடுக்க போறீங்க. காசு என்பது ஒரு சொத்து. சொத்தை குறைக்கிறேன்டா எந்த மீன்? செலவு மீன். காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு மீன். சரி, அடுத்தது பெற்ற தரகு. பெற்ற தரகு என்பது ஒரு வருமானம். வருமானங்கள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. அப்ப பெற்ற தரகு என்று சொன்னால் ஒரு வருமானம். அப்ப பெற்ற தரகு கணக்கு என்ன? செலவு.
பெற்ற கணக்கு புரோக்கர் காசு நான் வாங்குறேன்னு சொன்னால் காசு என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப காசு கட்டுப்பாடு கணக்குன்றது என்ன வரப்போகுது. அடுத்தது வங்கி கடன் பெற்றது. நான் போய் பேங்க்ல போய் ஒரு லோன் எடுத்தால் எனக்கு பொறுப்பு என்ன செய்ய போகுது கூட போகுது. பொறுப்பு கூடுது. அது பொறுப்பு கூடுதல்னு சொன்னா எந்த மீதி பொறுப்பு வருமானம் உரிமை கூடுதல் சொன்னால் செலவு மீதி. அப்ப என்ன வங்கி கடன் கணக்கு என்ன செலவு மீதி. வங்கி கடன் போய் பெற்றா எனக்கு கையில காசு என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப காசு கட்டுப்பாடு கணக்கு என்ன பேங்க்ல போய் லோன் பெற்றீங்கன்னு சொன்னா வங்கி கடன் பெற்றா உங்களுக்கு வங்கி கடன் என்ற பொறுப்பு என்ன செய்ய போகுது கூட போகுது. பொறுப்பு கூடுதல் சொன்னால் செலவு மீதி. அதே சமயத்துல உங்களுக்கு காசு உள்ளுக்கு வரப்போகுது. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரும். காசு என்பது ஒரு சொத்து. சொத்து கூடுதல் சொன்னா இந்த மீதி வரவு மீதி. ஆனா காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கு செலவு. அடுத்தது பாருங்க வங்கி கடன் செலுத்தியது. வங்கி கடன் செலுத்தினா உங்களோட பொறுப்பு என்ன செய்ய போகுது குறைய போகுது. பொறுப்பு குறைதென்று சொன்னா எந்த மீதி வரவு மீதி. அப்ப வங்கி கடன் கணக்கு வரவு என்ன கணக்கு செலவு. நான் வங்கி கடனை திருப்பி என்ன செய்ய போறேன் திருப்பி செலுத்த போறேன். திருப்பி செலுத்த போறேன் என்று சொன்னால் காசு வெளியில போகும். அப்ப காசு வெளியில போகுதுன்னு சொன்னால் சொத்து குறையுது. காசு சொத்து குறைய போகுது. அப்ப காசு கட்டுப்பாடு கணக்கு. அதாவது வங்கி கடன் போறேக்க என்ன பதிவு போட்டனானோ அதுக்கு என்ன பதிவு போட்டீங்கன்னா சரின்னு சொன்னா எதிர்பதிவு போட்டீங்கன்னு சொன்னா சரி. பாருங்க வங்கி கடன் பெறேக்க காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கு சில. வங்கி கடனை திருப்பி செலுத்தேக்க வங்கி கடன் கணக்கு வரவு காசு கட்டுப்பாடு கணக்கு. அடுத்தது வங்கி கடன் வட்டி. வங்கி கடன் வட்டி செலுத்தினான்னு சொன்னா வங்கி கடன் வட்டி செலுத்தப்பட்டதா செலுத்தினா வங்கி கடன் வட்டி என்பது ஒரு செலவீனம். செலவீனம் செலுத்தினா வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு. வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு என்ன செலுத்திக்கிறேன் காசு. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அடுத்தது உட்திரும்பல் ஒரு என்ன கணக்கு சொல்றது நான் சொன்னால் வருமான கணக்கு. வருமானங்கள் எப்பொழுதுமே எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. உட்திரும்பல் வருமானத்தை என்ன செய்ய போகுது என்று சொன்னால் குறைக்க போகுது. வருமானத்தை குறைக்கிறபடியால் எந்த மீதி என்று சொன்னா உட்திரும்பல் வரவு மீதி. அதான் உட்திரும்பல் கணக்கு என்ன வரவு. யாரு எனக்கு உட்திரும்பல் என்று சொன்னால் கடன் பட்டோர். கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன் பட்டோர் என்பது ஒரு சொத்து. உட்திரும்பல் செய்தா சொத்து என்ன செய்ய போகுது குறைய போகுது. அப்ப எந்த மீதியா இருக்க போகுது செலவு மீதியா இருக்க போகுது. அடுத்தது வெளித்திரும்பல். வெளித்திரும்பல் ஒரு என்ன கணக்குன்னு சொல்லிட்டுனா செலவீன கணக்கு. செலவீனத்தை குறைக்குதண்டபடியால் வெளித்திரும்பல் எந்த மீதியா இருக்க போகுதுன்னு சொன்னால் செலவு மீதியா இருக்க போகுது. அப்ப வெளித்திரும்பல்
கணக்கு செலவு. யாருக்கு நான் வெளித்திரும்பல் செய்தான் என்று சொன்னால் கடன் கொடுத்தோர். அப்ப கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு என்ன? அதாவது பொறுப்பு. கடன் கொடுத்தோர் என்பது ஒரு பொறுப்பு. பொறுப்புகள் எந்த மீதி? செலவு மீதி. நான் வெளித்திரும்பல் செய்துட்டேன் என்று சொன்னால் நான் கடன் கொடுத்தல் கொடுக்க வேண்டிய மீதி என்ன செய்ய போது? குறைய போது. மீதி குறையுது என்றபடியால் எந்த மீதியா இருக்க போகுது? அதாவது பொறுப்பு குறையுது என்றால் சரி. அடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் பரப்பு கொஞ்சம் போன் கொஞ்சம் பிரச்சனை. சரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, படிச்சு கொடுங்க. பற்று. சரி, இந்த பற்றுல நார்மலா ஒன்றுமே சொல்லல, பொதுவான வியூல பற்று சொல்லிட்டான்னு சொன்னா பற்று காசு பற்றா இருக்க போகுது. பற்று ஒரு உரிமை கணக்கு. உரிமைய குறைக்குதுன்றபடியா எந்த மீதி என்று சொல்லி தந்தான்னு சொன்னால் பற்று ஒரு வரவு மீதி. அப்ப பற்று கணக்கு என்ன? வரவு. காசு பற்றினா காசு போகுது. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சரி, அடுத்தது பொருள் பற்று. பொருள் பெற்றோ காசு பெற்றோ பற்று கணக்கு எனக்கு என்ன ஒரு வரவு? வரவு தான். அப்ப பற்று கணக்கு வரவு. யார்கிட்ட இருந்து என்னத்துல இருந்து பெருக்க போறான்? கொள்வனவு செஞ்ச பொருள் இருந்தா என்ன செய்ய போறான்? பெற்றெடுக்க போறான். அப்ப கொள்வனவு கணக்கு என்ன? அதாவது செலவீனத்தை குறைக்குதண்டபடியா கொள்வனவு கணக்கு செலவு. அப்ப பற்றென்பது ஒரு உரிமை கணக்கு. உரிமை எப்போதும் செலவு மீதி. உரிமையை கூட்டுதென்று சொன்னால் செலவு மீதி. இது உரிமையை பற்று செய்த நிறுவனத்திலிருந்து நான் என்னுடைய காசை நான் ஈடுபடுத்திய முதல நான் என்ன செய்ய எடுக்க சொன்னால் பற்று கணக்கு என்ன ஒரு வரவு மீதியா இருக்கும். அதாவது உரிமையை குறைக்க போகுது. அடுத்தது பாருங்க, பெருமான தேய்வு. பெருமான தேய்வு என்பது ஒரு செலவீனம். செலவீனங்கள் எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. அப்ப பெருமான தேய்வு கணக்கு வரவு என்னத்துல ஒன்று சேர்க்க போறேன்னா திரண்ட தேய்வு. திரண்ட தேய்வு கணக்கு செலவு. பெருமான தேய்வு என்பது ஒரு செலவீனம். செலவீனங்கள் எந்த மீதி என்று சொன்னால் வரவு. திரண்ட தேய்வு. திரண்ட தேய்வு என்பது ஒரு சொத்து. சொத்தை குறைக்குதண்டபடியா அது ஒரு செலவு மீதி. அடுத்தது கடம்பட்டோடமிருந்து காசு பெறுவது. அதான் ஒரு இப்படி சொட்டா போட்டுக்க. கடம்பட்டோடமிருந்து காசு பெற்றா கடம்பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்குல என்ன செய்ய போகுது?
ஒரு குறைவு ஒன்று ஏற்படுத்த போகுது. அப்ப கடன் போட்டோர் காசு தாரான்னு சொன்னால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்ன? காசு நிறுவனத்துக்குள்ள வருதுன்னு சொன்னா காசு கணக்கு என்ன? காசு கணக்கு, காசு கட்டுப்பாடு கணக்கு. சரி, யார்கிட்ட இருந்து வரல? கடன் போட்டோர். அப்ப கடன் போட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கு என்ன? அடுத்தது கடன் கொடுத்தோருக்கு கொடுப்பனவு செய்யும். கடன் கொடுப்போருக்கு காசு கொடுத்ததுன்னு சொன்னால் காசு என்ன செய்ய போகுது? வெளியில போகும். அப்ப காசு கட்டுப்பாடு கணக்கு என்ன? யாருக்கு கொடுக்குற? கடன் கொடுத்தோம் கட்டுப்பாட்டு கணக்கு. இரட்டை பதிவுக்கு விளக்கங்கள் தேவையோன்னு யோசிப்பீங்க. சரி, இரட்டை பதிவு அடிப்படை பேசிக். சரி, இது விளக்கங்கள் இல்லாம நீங்க பாடமாக்கி செய்ய இயலாது. சரி, விளங்கி படியுங்கோ, ஆட்டோமேட்டிக்கா பிறகு நீங்க எப்படி எல்லாம் யோசிச்சு செய்ய வேண்டிய ரெண்டு வாரத்துக்கு WN சிஸ்டம் வந்து. சரி, அடுத்து உங்களோட அடிப்படை இரட்டை பதிவு சிஸ்டம். சார், இது தவிர மேலதிகமான ஏதாவது விளக்கம் இந்த இரட்டை பதிவோடு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு நான் தருவேன். சரி, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நெஞ்சு கொள்ளணும்னு சொன்னா சரி, அந்த போன் நம்பர் சரி சரி இந்த போன் நம்பருக்கு மேலதிகமா யாரும் இணைஞ்சு கொள்ள போறீங்கன்னு சொன்னா இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. அப்படி கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன செய்வேன், நான் உங்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சு கொள்வேன். தேவையான உங்களை விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய போறேன், 3 மணிக்கு 3ல இருந்து 5 மணி மட்டும் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும். சரி, ஓகே, தொடரும் வரைக்கும் நான் என்ன செய்வேன், இந்த கிளாஸஸ் போட்டுக்கொண்டு. சரி, உங்களுக்கு மேலதிகமான கணக்குகள் உங்களுக்கு PDF ஃபைல நான் என்ன செய்வேன், அனுப்புவேன். PDF ஃபைல அனுப்பணும்னு சொன்னா எல்லாரும் பெரும்பாலும் எழுதி வச்சு படிச்சிங்கன்னு சொன்னா நல்லது. சரி, மாடல் பேப்பர்ஸாக இருக்கலாம், நான் உங்களுக்கு PDF ஃபைல அனுப்பிவிடுவேன். வெளியே போட்டு கணக்கை செய்து போட்டு நீங்க சின்ன பிள்ளை இல்லைன்னு. சரி, சின்ன பிள்ளைகள் இல்லைன்னு நான் உங்களுக்கு அடிப்படை பேசிங்க நான் இங்கே செய்ய நீங்க அங்கே ஒப்பில பதிகிற அளவுக்கு எல்லாரும் சிலபஸ் முடிச்சாங்க. சிலபஸ் முடிச்சு உங்களுக்கு 13ஆம் ஆண்டு சிலபஸ் கூட பெரும்பாலும் நீங்க எல்லாரும் முடிச்சு போய்கொண்டு இருக்கிறீங்க. சரி, அப்ப நான் 12ஆம் ஆண்டு சிலபஸ் தான் அடிப்படை பேசிக் கொண்டு போறேன். அப்ப நீங்க வீட்டை என்ன செய்யுங்க, முதலாவது விஷயம் செய்து பார்த்துட்டு இருந்து வெப்பேனையால் என்ன செய்து கொண்டு கரெக்ஷன் பண்ணி கொண்டு இன்றைய 4ஆம் கிளாஸ் இல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெட்டபதிஷம் முடிய வார கணக்கெடு சாம்பாடு பிறகு முதன்மை ஏடுகள் வாங்கி கணக்கு கூச்சு கட்டுப்பாட்டு கணக்குலேருந்து அப்படியே போய்கொண்டிருக்கும் உங்களோட ரிவிஷன் கிளாஸ். சரி, ஏன்னு சொன்னா நேரம் பற்றாக்குறையாத்தான் வருது இப்பட காலங்கள்ல. சரி, ரிவிஷன் கிளாஸ் போடுறதுன்றது சரியான கஷ்டமான விஷயம். டைம் இருந்தா போடலாம். சரி, ரிவிஷன் கிளாஸ் போடுறதுன்றது சரியான கஷ்டம். சரி, அப்ப இதுக்குள்ள படிக்கக்கூடியதை நீங்க படிச்சுக்கொள்ளும். சரி, மேலதிக விளக்கங்களை தேவையான பெற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்தது செம்மையாக்கள். சரி, இந்த விஷயம் முடிஞ்சது. சரி, மேலோட்டமா வழங்கப்படுத்தி விட்டுருக்கோம், அவ்வளவுதான். சரி, இதுக்கு தேவையான விளக்கங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரி, நான் இதுல அடுத்த அடிப்படை பகுதிக்கு போறேன், செம்மையாக்கள். செம்மையாக்கள் நிறைய செம்மையாக்கள் இருக்குது. சரி, நான் ஒன்ல அதாவது நான் மேலதிக விளக்கங்கள் கணக்கு செய்கிறேன். இந்த செம்மையாக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. நான் சின்னதா ஒரு விளக்கம் தந்து அதுல ஒரு கணக்கு 2 கணக்கு விளங்கப்படுத்தின்னு போறேன். அவ்வளவுதான் செம்மையாக்கள் இங்க செய்து கொள்ளக்கூடிய மாதிரி. மேலதிகமா கணக்கு தேவைன்னு சொன்னா நான் கணக்கு உங்களுக்கு அனுப்புறேன். சரி, இதுல நான் சும்மா மேலோட்டமா விளங்கப்படுத்தி கொண்டு போவோம். ஒவ்வொரு கணக்கு தந்து விளங்கப்படுத்தி கொண்டு போவோம். சரி, பாருங்க, செம்மையாக்கள்ல முதலாவது பார்ட் சரி, செலவு, அட்டுறு செலவு. இந்த அட்டுறு வருமானம் இருக்கு, செலவினம் இருக்கு. முதலாவது அட்டுறு செலவு.
அட்டுறு செலவு என்பது ஒரு பொறுப்பு கணக்கு. அட்டுறு செலவு என்பது பொறுப்பு கணக்கு. சரி, இதுக்குரிய டபுள் என்ட்ரி உரிய செலவு கணக்கு வரவு அட்டுறு செலவு கணக்கு செலவு தேவையானது நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம். சரி, உரிய செலவு கணக்கு வரவு அட்டுறு செலவு கணக்கு செலவு. சரி, ஆரம்ப அட்டுருவ என்ன செய்து காட்டுவீங்க என்று சொன்னால், ஆரம்ப அட்டுருவ மைனஸ் பண்ணி காட்டணும். இறுதி அட்டுருவ நீங்க என்ன செய்து காட்டணும், கூட்டி காட்டணும். இந்த அட்டுருவ என்று சொன்னா என்ன முதலாவது விஷயம்? இப்ப என்னுடைய நான் ஒரு நிறுவனம், என்னுடைய நிறுவனத்துல என்ன செய்ய போறேன்னு சொன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இப்ப ஒரு எம்ப்ளாயி சம்பளம், மாதாந்த சம்பளம் ஒரு 20,000 ரூபான்னு வைங்க. மாதாந்த சம்பளம் ஒரு 20,000 ரூபான்னு வைங்க. சரி, அவருக்கு போன மாத சம்பளத்துல ஒரு 5,000 ரூபாய் என்ன செய்ய வேண்டி இருக்குது, கொடுக்க வேண்டி இருக்குது. பரிசு மீதிலே போகணும். பரிசு மீதிலே போகணும். மேலே தகவல் 31/3/2020 அட்டுறு சம்பளம் 8,000 ரூபாய். பாருங்க, அதாவது பாருங்க, இப்ப என்னட்ட ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறார், அவருக்கு மாதாந்த சம்பளம் ஒரு 20,000 ரூபான்னு வை. இது இல்லை, இந்த விளக்கம் இல்லை, சும்மா சம்பளம் சொல்றேன். இந்த கேள்வி தோறும் இல்லை. சரி, 20,000 ரூபாய் மாதாந்த சம்பளம். அப்ப நான் தான் நிறுவனம். அப்ப நான் நிறுவனம் என்று சொன்னால் அவருக்கு இந்த மாசம் ஒரு 15,000 ரூபாய் தான் என்ன செய்யறேன், காசா கொடுப்போம். மிச்சத்தை நான் என்ன சொல்றேன், வார மாசம் தாரேன்னு சொல்றேன். நான் நிறுவனம் தானே, நான் நிறுவனம். அப்ப இந்த மாசம் நான் கொடுக்க வேண்டிய ஒரு காசை நான் எப்ப கொடுக்க போறேன், வார மாசம், வார நிதியாண்டு கொடுக்க போறோம்னு வைங்க. வார நிதியாண்டு கொடுக்க போறோம்னு சொன்னால் அப்ப இந்த நிதியாண்டுக்கு செலுத்தும் வரைக்கும் அது என்ன வரும்னு சொன்னால் பொறுப்பு. சரி, நான் அவருக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கும் வரைக்கும் ஒரு பொறுப்பு, அட்டுறு செலவு. சரி, டிவோம்ல எப்படி கணக்கு போடுறோம்னு பாருங்க. இந்த டிவோம் மெத்தட்ல செய்ய வழிகடிங்கன்னு சொன்னா கணக்கு இன்றைக்கும் பிழைக்கும். டிவோம் மெத்தட்ல செய்து பழகுங்கோ, பிறகு ஷார்ட் ஃபார்ம்ல செய்து பழகும். சரி, பாருங்க, சம்பள கணக்கு, அதாவது பரீட்சை மீதியில இருக்கிற சம்பளம் என்பது காசாக செலுத்திய சம்பளத்தை குறிக்கும். சம்பளம் ஒரு செலவீனம், பரீட்சை மீதியில வரவு செலவு தெரியும் தானே, பரீட்சை மீதியில வரவு செலவு தெரியும் தானே, இது வரவு, இது செலவு. சம்பளம் ஒரு செலவீனம், வரவு மீதியில ஓட்டுறோம் பாருங்க. அற்று, சரி, அட்டுறு சம்பளம்
அட்டுரு சம்பளம். சரி பாருங்க, அட்டுரு சம்பளம். அட்டுரு என்பது ஒரு பொறுப்பண்டு. அட்டுரு செலவீனம் சொல்றது ஒரு பொறுப்புன்னு சொல்லிட்டு, பொறுப்புகள் எப்பவுமே இந்த மீதியா இருக்க போகுது, செலவு மீதியா இருக்க போகுது. சரி விளையாடுமா, வரவுல இருக்குது, செலவுல மீதி. இன்றைக்கும் பரீட்சை மீதி சொன்னால் வரவு செலவுல இப்ப சம்பளம்னு சொன்னால் வரவா செலவாண்டு தெரியாம இருக்கிற சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப அதுக்குத்தான் இரட்டை பதிவு என்ன செய்து கொள்ளேனும், சரியாக படிச்சு கொள்ளேனும். சரி, அப்ப சம்பளம் பாருங்க, சம்பளம் என்பது பரிசு மீது இருக்கிற சம்பளம் என்பது காசாக செலுத்தின சம்பளத்தை குறிக்குது. காசாக சம்பளம் செலுத்தினால் சம்பள கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. போட்டுக்கிறேன். சரி, அப்ப காசாக செலுத்தி பதிவு, காசாக சம்பள கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப சரி, காசு சொல்லி சம்பள கணக்கு வரவு தானே, அப்ப 20,000 ரூபாய். சரி பாருங்க, மேலதிகமா முதலாவது பாருங்க, ஆரம்பத்துல அட்டுரு சம்பளம் இருக்கு. ஆரம்பத்துல அட்டுரு, அதாவது அட்டுரு செலவு என்பது ஒரு பொறுப்பு. பொறுப்புகள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. அப்ப செலவுல மீதி வந்தது என்று சொல்லி 4,000 ரூபாய். அடுத்தது பாருங்க 31, இது 1/4/2019 நிதியாண்டு என்பது 31/3/2020 பரிசுமே சொல்லிக்கிறார். இதுதான் நிதியாண்டு இறுதி. இந்த ஆண்டுல நான் என்ன செய்யணும், கணக்குகளை முடிவு கணக்குகளுக்கு நான் என்ன செய்யணும் அனுப்பு. பாருங்க, முதலாவது 31/3/2020 அட்டுரு சம்பளம் 8,000 ரூபாய். ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க, இந்த மீதி வைக்கிறது, இந்த ஆரம்ப மீதிக்கு மீதி வந்தது மீதி சென்றது விழா. ஆரம்ப மீதிக்கு பாருங்க, மீதி வந்ததுன்னு சொல்லித்தான் ஏரெண்டும் சொல்றோம். பாருங்க, இறுதி மீதிக்கு மீதி வந்தது மீதி சென்றது இல்லை. அதாவது அட்டுரு செலவு என்பது என்னன்னு சொல்லி போட்டோம், பொறுப்பு. பொறுப்புகள் எந்த மீதி என்று சொல்லி போட்ட, செலவு மீதி சொல்லி போட்ட. பாருங்க, எப்பொழுதும் இந்த மீதி வந்ததா மீதி சென்றதா வரவு மீதியோ செலவு மீதியோ தீர்மானிக்கும் என்று சொன்னால் மீதி வந்ததுதான் தீர்மானிக்கும். நாங்கள் எப்பொழுதும் மீதி வந்ததை வச்சு, அதாவது மீதி வந்தது பொறுப்பு தானே, பொறுப்புகள் எந்த மீதி சொல்லி போட்ட, செலவு மீதி. அப்ப செலவு வச்சு, அப்ப செலவு 8,000 ரூபாய் செலவு வச்சு வரவு வைக்கணும். நீ கணக்கை கூட்டி க்ளோஸ் பண்ணி விட்டா அவங்களோட வருமான கூற்றுக்கு எவ்வளவு மாறும் என்றது கண்டுபிடிக்கலாம். சரி, 28,000 ரூபாய் 24,000 ரூபாய் உங்களோட வருமான கூற்றுக்கு போகும். வருமான கூற்றுக்கு போற தொகை 24,000 ரூபாய். ஷார்ட் மெத்தடும் சொல்லித்தாரேன், ஷார்ட் மெத்தடும் சொல்லித்தார். சரி பாருங்க, வருமான கூற்று நிலைமை கூற்று ஷார்ட் வெளிப்படுத்தணும் காட்டும். சரி, பாருங்க, இறுதியில இன்னும் செலுத்த வேண்டி இருக்குது. நான் செலுத்தேனும் என்று சொன்னால் ஒரு பொறுப்பு என்று சொல்லி போட்டேன். பொறுப்புகள் எந்த மீதி என்று சொன்னால் ஒரு செலவு மீதி. சரி, பொறுப்புகள், பொறுப்பு இது என்ன, அற்று சம்பளம் ஒரு என்ன பொறுப்பு. அப்ப கொண்டே இறுதியில செலுத்த வேண்டியிருக்கல, அப்ப அட்டுரு
சம்பளம்னு சொல்லி நடைமுறை பொறுப்புக்குள்ள எவ்வளவு காட்டேன் இதை கொண்டு எங்க கொண்டே காட்டேன் நடைமுறை பொறுப்புக்கு கொண்டே காட்டு ஷார்ட் மெத்தட் நடைமுறை பொறுப்பு இதை கொண்டு எங்க ஆன்சர் ஆகும் சரி பாருங்க இந்த 6ஆம் மீதி போன மீதியானில் இருக்கும் 15ஆம் மீதியானி பெற்று அந்த வழி போவோம் வருமான கூற்று மாற்றம் வருமான கூற்று மாற்றம் எவ்வளவு போ சம்பளம்னு சொல்லி ரூபாய் அதாவது இந்த வருமான கூற்று ஏன் நான் 24,000 காசா பெற்றது 20,000 ரூபாய் 24,000 சொன்னார் வருமான கூற்று எப்பொழுதுமே அட்டுறு அடிப்படையில தான் என்ன செய்ய போறோம் வருமான கூற்று நான் தயாரிக்க போறேன் அப்ப இந்த நிதியாண்டுக்கு 24,000 ரூபாய் தான் அவருக்கு சம்பளம் சொன்னால் அதை அப்படியே கொண்டு வந்து நான் என்ன செய்யணும் நிலைய நிர்வாக செலவு சம்பளம் என்பது நிர்வாக செலவு சம்பந்தமான விஷயம் இப்ப இதுக்குள்ள காசா பெற்றதுக்குள்ள ஷோன் மெத்தட்ல செய்யலாம் பாருங்க நீங்க இப்படி டிவோம் அடிச்சுதான் 24,000 கொண்டு இங்க போட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க காசா பெற்றது 20 போகும் 20 அதுக்குள்ள போன நிதியாண்டுக்குரியது இருக்குமோ இல்லையோ 4 அப்ப நான் என்ன செய்து காட்டணும் அத 4 மைனஸ் பண்ணி போட்டு என்ன செய்ய இந்த நிதியாண்டுக்குரிய 8 என்ன செய்யணும் கூட்டி காட்டு 24,000 ரூபாய் இது ஷார்ட் மெத்தட் எக்ஸாம் ஹால்ல இந்த மெத்தட்லாம் செய்யும் எக்ஸாம் ஹால்ல இந்த மெத்தட் இப்படி டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நீங்க படிக்கிற காலம் போதிக்குள்ள இப்படி செய்து பழகினா தான் உங்களுக்கு இப்படி செய்ய பிள்ளைய தரான் பாத்துக்கணும் அடுத்தது முற்பட செலவு முற்பட செலவு நான் ஒரு செலவை முன்னதா செலுத்தி போட்டேன் என்று சொன்னால் எனக்கு என்ன சொன்னால் நான் என்பது நிறுவனத்தை குறிக்குது சரி நான் என்பது நிறுவனத்தை குறிக்குது சரி தனிநபர் கணக்குகள் இல்லை நிறுவனத்தினுடைய கணக்குகளை குறிக்குது அப்ப முற்பணமா நான் செலுத்திட்டேன் என்று சொன்னால் அது என்ன என்று சொன்ன ஒரு செலவினை நான் அட்வான்ஸா கொடுத்துட்டேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு சொத்து சரி பாருங்க அதுக்கு டபுள் என்ட்ரி முற்பண செலவு கணக்கு வரவு உரிய செலவு கணக்கு சரி பாருங்க ஆரம்பத்துல முற்பண செலவு என்ன செய்திருக்காங்க நான் முன்னுக்கே முதல் நிதியாண்டுக்கு அட்வான்ஸ் என்ன செய்திருப்பேன் இந்த நிதியாண்டு என்ன செய்திருப்பேன் நான் செலுத்தி இருப்பேன் அப்ப என்ன செய்து காட்டணும் கூட்டி காட்டணும் இறுதி முற்பணத்தை கழிச்சு காட்டணும் சரி கணக்குக்குள்ள போவோம் என்ன மேன்னு சொல்லித்தார் சரி முப்பத்தி 2020 பரீட்சை நீதி பாருங்க அதுக்குள்ள வாடகை என்று சொல்லி 30,000 ரூபாய் வாடகை ஒரு செலவீனம் காசா வாடகை என்று சொல்லி பரீட்சை நீதியில் இருந்தன்னு சொன்னால் காசாக செலுத்தப்பட்ட செலவீனம் வாடகையில வருமானமும் இருக்கு அப்படி அவன் வாடகை வருமானம் சொன்னா அவன் குறிப்பிட்டு சொல்லுவான் பெற்ற வாடகை என்று குறிப்பிட்டு சொல்லுவான் சும்மா பொதுவா வாடகை என்று சொல்லிட்டான் அல்லது பொதுவா தரகு என்று சொல்லிட்டான் என்று சொன்னால் அது ஒரு செலவீனம் வாடகை ஒரு செலவீனம் செலவீனங்கள் வரவு மீன்
இப்ப 30,000 ரூபாய் வரவுல வைக்க போறோம். சரி, அடுத்தது 1/4/2019 முற்பண சம்பளம், முற்பண வாடகை. முற்பண வாடகை, முற்பணம் என்பது முற்பணமா ஒரு செலவீனம் செலுத்திட்டு சொன்னால் அது என்னன்னு சொன்னால் சொத்து. சொத்துக்கள் எப்பொழுதும் எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. அதான் வரவு வை. ஏன் வரவு வைக்கிறோம், ஏன் செலவு வைக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சரி, இன்னும் தெரியாதாக்கள் இருக்கிறீங்க. சரி, அடுத்த பாருங்க, மேல தகவல் 31/3/2020 சரி, முற்பண வாடகை 15,000. சரி, ஒரு டி ஃபார்ம் அடிச்சு கொள்ளுங்க. சரி, ஒரு டி ஃபார்ம் அடிச்சு கொள்ளலாம். சரி, என்ன கணக்கு? வாடகை கணக்கு கொண்டு கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே சமயத்துல உங்களோட வருமான கூற்று வெளிப்படுத்த, நிதி நிலைமை கூற்று வெளிப்படுத்த. சரி, வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று. சரி, வருமான கூற்றுக்குள்ள எதுக்குள்ள வரப்போகுது? நிலைய நிர்வாக செலவுக்குள்ள வரப்போகுது. சரி, நிலைய நிர்வாக செலவுக்கு வரப்போகுது. முற்பணம் என்பது சொத்து, நடைமுறை சொத்துக்கு ஒப்பு. பாருங்க, வாடகை மேலதவள முதலாவது விஷயமா எடுப்போம். பாருங்க, முற்பணம் 31/3/2020 முற்பண வாடகை 15,000 ரூபாய். முற்பணம் என்பது சொத்து. முற்பணம் என்பது சொத்து. சொத்துக்கள் எந்த மீதி சொல்லி போட? வரவு மீதி. அப்ப வரவு மீதி என்று சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் வரவு வச்சு செலவு வைக்க. மீதி வந்தன்னு சொல்லி 15,000, மீதி சென்றதுன்னு சொல்லி மீதி சென்று. அதாவது இந்த மீதி வைக்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மீதி வைக்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது வரவு முற்பண செலவு ஒரு சொத்து. சொத்துக்கள் எந்த மீதி என்று சொன்னால் வரவு மீதி. அப்ப வரவு வச்சு இந்த மீதி வந்ததுதான் உங்களோட வரவு செலவு என்பது என்ன செய்ய போகுது? தீர்மானிக்க போகுது. அப்ப மீதி வந்தது 15,000 வச்சு மீதி சென்றது 15,000 ரூபாய். நீங்க மீதி சென்றதை அடிப்படையாக கொண்டு வரவு செலவு சொல்லி என்ன செய்யலாம்? நீங்க சொல்லலாம். அப்ப சரி, பாருங்க, அடுத்தது வாடகை. இதுல இருக்கிற வாடகை என்பது என்னத்தை குறிக்குது என்று சொன்னால் காசாக செலுத்தப்பட்ட வாடகை தான் குறிக்கும். சரி, வாடகை இதுல இருக்குன்னு சொன்னா காசாக செலுத்தின. காசா செலுத்தினா என்ன உங்களுக்கு டபிள்யூஎம்டி என்று சொன்னால் வாடகை கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப காசு என்று சொல்லி எவ்வளவு கேட்க போறீங்க? 30,000 ரூபாய் வச்சுக்கோங்க. சரி, இனி பாருங்க, முற்பண வாடகை இருக்குது. ஆரம்பத்துல முற்பண வாடகை இருக்குன்னு சொன்னால் மீறி வந்தது சொத்துதானே, சொத்துக்கள் மீதானே மீறி வந்து சொல்லி வச்சுக்கொள்ளலாம். இங்க பாருங்க, அது ஏன் இதுல மீதி சந்தது பாருங்க. இது பாருங்க, இது இந்த நிதியாண்டுக்கு இறுதி மீதியா இருக்கு. இது இந்த நிதியாண்டுக்கு இறுதி மீதியா இருக்கு. இது அடுத்த நிதியாண்டுக்கு என்னவா போகுதுன்னு சொன்னால் ஆரம்ப மீதியா போகுது. அதாவது மீதி வந்த அடுத்த நிதியாண்டுக்கு இதோட என்ன செய்ய போகுது? கண்டினியூஸா போகும். தொடர்ந்து இதோட இந்த வளத்தோட கிலோவா போகும். சரி, அப்ப மீதி சந்தது வாரம் இல்லை, அதான் மீதி வந்தது மட்டும் இருக்கு. சரி, சரி, பாருங்க, இதுல நான் பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன். வருமான கூட்டு மாற்றம் எவ்வளவுன்னு சொன்னா 25,000 ரூபாய். இனி வருமான கூட்டுக்கு வாடகை எவ்வளவு போகுது? 25,000 ரூபாய். வருமான கூட்டுக்குள்ள நிலைய நிர்வாக செலவு, நிலைய நிர்வாக செலவு.
சரி, அதுக்குள்ள வாடகை சொல்லி 25,000 ரூபாய் போகும். சரி, முற்பணமா செலுத்திட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன சொல்லி போட சொத்து. அப்ப முற்பண வாடகைன்னு சொல்லி 15,000 ரூபாய் கட்டணும். இதை நீங்க இப்படி போடலாம், தீபம் அடிச்சு செய்யலாம். அடிப்படை பேசிக் எப்படி கேட்க நீங்க இப்படி தான் பழகும். நீங்க எக்ஸாம் பாயிண்ட்ல செய்ய போறீங்கன்னு சொன்னா பாருங்க, எவ்வளவு காசா பெற்றது? 30,000 ரூபாய். 30 வரும். சரி, போன நிதியாண்டுக்குரியது, போன நிதியாண்டு மட்டும் எவ்வளவு? 10,000 ரூபாய். அப்ப ஆரம்பத்தை கூட்டி இறுதியை செய்யணும். 25,000 ரூபாய் வரப்போம். சரி, அடுத்தது அட்டுறு வருமானம். சரி, அல்லது வருமதி ஒரு சொத்து. அதாவது எனக்கு ஒரு வருமானம் இந்த நிதியாண்டு கால பகுதிக்கு இன்னும் பெற வேண்டி இருக்கு. பெற வேண்டி இருக்குது என்று சொன்னால் எனக்கு வரையணும் என்று சொன்னால் சொத்து. சரி, அற்றொரு வருமானம் அல்லது வருமதி வருமானம் என்று சொல்லலாம். சரி, டபுள் என்ட்ரி அற்றொரு வருமான கணக்கு வரவு. உரிய வருமான கணக்கு செலவு. ஆரம்பத்தில் ஏதாவது பெற வேண்டி இருந்தால் ஆரம்ப அட்டுறு வருமானம் உரிய வருமானத்திலிருந்து என்ன செய்து காட்டப்படும் சொன்னால் கழித்து காட்டப்படும். இறுதி அட்டுறு வருமானம் உரிய வருமானத்தோடு என்ன செய்து காட்டப்படும்? கூட்டி காட்டப்படும். கேள்வியை பாருங்க, சொல்லி போடுறேன். முப்பத்தொன்று 3/2020 பரீட்சை மீறி உள்ளுக்கு பெற்ற வாடகை 20,000 ரூபாய். சரி, 1/4/2019 வருமதி வாடகை 6,000 ரூபாய். 31/3/2020 முற்பண வருமதி வாடகை 8,000 ரூபாய்.
பெற்ற வாடகை என்பது ஒரு வருமான கணக்கு. சரி, வருமானங்கள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதியா இருக்க போகுது. சரி சரி, இருக்கட்டும். முதலாவது விஷயம் மேலே பாருங்க, வருமதி வாடகை வருமானம் 8000 ரூபாய். வாடகை வருமதி வாடகை என்பது ஒரு என்ன கணக்கு என்று சொல்லி போட்டேன்னு சொன்னா சொத்து கணக்கு. சொத்துக்கள் எந்த மீதி என்று சொன்னால் செலவு மீதி. சொத்துக்கள் சரி, வரவு மீதி 6000 வச்சு 8000. இறுதி மீதி 8000 ரூபாய் வரவு வச்சு என்ன செய்ய போறீங்க, செலவு வைக்க போறீங்க சொத்து. சரி பாருங்க, பெற்ற வாடகை ஒரு வருமானம் இல்ல, வருமானங்கள் எந்த மீதி செலவு மீதி. டபிள்யூ காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, பெற்ற வாடகை கணக்கு செலவு. அப்ப காசு சொல்லி எவ்வளவு ஆரம்பத்தில் எவ்வளவு பெற வேண்டி இருக்குது, சொத்து. சொத்துக்கள் எந்த மீதி வரவு மீதி. கூட்டிங்கன்னு சொன்னால் 28000 ரூபாய். வருமான கூற்று மாற்றம் 22000 ரூபாய். இது நடைமுறை சொத்துக்கவோ போது வருமதி வாடகை வருமானம் என்று சொல்லி 8000 ரூபாய் போட போறோம். சரி, இந்த 22,000 கொண்டு ஏனைய வருமானத்துக்குள்ள கொண்டு பெற்ற வாடகை என்று சொல்லி 22,000 ரூபாய் போட போறோம். நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஷார்ட் மெத்தட்லயும் செய்யலாம். பாருங்க, காசா பெற்றது எவ்வளவு 20. அதோட நீங்க என்ன செய்யணும், மிருதிய கூட்ட ஆரம்பத்தை என்ன செய்யணும் கழிக்க 22,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா வரும். முற்பண வருமானம். முற்பண வருமானம் ஒரு பொறுப்பு. நான் முன்னதாக ஒரு வருமானத்தை அட்வான்ஸா பெற்றுக்கொண்டேன். சரி, நான் பெற்றுக்கொண்டு நிறுவனம் பெற்றுக்கொண்டிருந்தா அது எனக்கு என்ன ஒரு பொறுப்பு. பொறுப்பு சரி, முற்பண வருமானம் ஒரு செலவு மீதியா இருக்க போகுது. சரி, டபுள் என்ட்ரி புதிய வருமான கணக்கு வரவு முற்பண வருமான கணக்கு. உரிய வருமான கணக்கு வரவன்னு சொன்னா வருமானத்தை என்ன செய்ய காட்ட போறேன், மைனஸ் பண்ணி காட்ட போறேன். சரி, இறுதி முற்பணத்தை என்ன செய்து காட்ட போறேன் நான், இறுதி முற்பணம் என்று சொன்னால் இறுதி முற்பணத்தை நான் என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னால் கூட்டி காட்ட போறேன், கழித்து காட்ட போறேன். ஆரம்ப முற்பணம் என்று சொன்னால் கூட்டி காட்டப்படும். ஏனென்று சொன்னால் இப்ப இறுதியில வார நிதியாண்டுக்குரிய வருமானத்தை நான் என்ன செய்ய போறேன், முன்னுக்கு பெற்றிருப்பேன். அப்ப அதை இந்த நிதியாண்டுடைய வருமானக்குள்ள தொடங்கி இருக்கலாமா, இல்ல. அப்ப அதனால என்ன செய்து காட்டுறேன், கழிச்சு காட்டப்படும். அதே மாதிரி இந்த நிதியாண்டுக்குரிய வருமானத்தை போன நிதியாண்டு என்ன செய்திருப்பேன், பெற்றுக்கொண்டிருப்பேன். அப்ப இந்த நிதியாண்டுடைய என்ன செய்து காட்டணும், கூட்டி காட்டப்படும். சரி,
பாருங்க ஒரு டி ஃபார்ம் உண்டு உங்களோட பெற்றதராக கணக்கு உண்டு சரி இறுதியில அதாவது முற்பணமா வருமானம் பெற்றா பொறுப்புன்னு சொல்லிட்டு சரி பொறுப்புகள் எந்த மீதின்னு சொன்னால் செலவு மீதி செலவு வச்சு இறுதி மீதியில செலவு வச்சு வர வைக்கணும் 12,000 ரூபாய் அடுத்தது பெற்ற பிறகு பாருங்க காசாக பெற்றிருக்கார் காசா பெற்ற காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு பெற்ற பிறகு கணக்கு செலவு சரி காசுன்னு சொல்லி 20,000 ரூபாய் அடுத்தது ஆரம்ப முற்பண தரவு சரி ஆரம்ப முற்பண தரவு ஆரம்பத்துல முற்பண தரவு பெற்றிருந்தால் அது என்ன எனக்கு ஒரு பொறுப்பு பொறுப்புகள் எந்த மீறி செலவு மீறி 20,000 வருமான கூட்டு மாற்றம் 13,000 அப்ப பெற்றதராக சொல்லி உங்களோட வருமான கூட்டுல ஏனிய வருமானத்துக்குள்ள கொண்டு பெற்றதராக சொல்லி எவ்வளவு காட்ட போறீங்க 13,000 ரூபாய் காட்ட போறீங்க சரி உங்களோட நிதி நிலைமை கூட்டுல நடைமுறை பொறுப்புக்கு கொண்டு எவ்வளவு காட்ட போறீங்கன்னு சொன்னார் முற்பண பெற்றதராக சொல்லி 12,000 ரூபாய் பொறுப்பு காட்டும் சரி இதோட 2 சிலபஸ் முடிக்கிறேன் சரி நாளைக்கு என்ன செய்ய போறோம்னா 3 மணிக்கு சரி 3 மணிக்கு உங்களோட இருப்புகள் தொடர்பான சீராக்கங்களும் சரி மேலதிகமா உங்களோட இபிஎஃப் இடிஎஃப் ஐயக்கடன் அறவிட முடியா கடன் வட் தொடர்பான சீராக்கங்கள் நாளையோட உங்களோட செம்மையாக்களை முடியும் சரி நாளையோட உங்களோட செம்மையாக்களை முடிச்சிட்டு சரி அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களோட ரிவிஷன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன் சரி மேலதிகமா சும்மா நார்மல் விளக்கங்கள் மட்டும் தந்து கொண்டு போறோம் சரி நாளைக்கு 3 மணிக்கு